ஓகே மக்களே, இப்போ வந்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ வந்து இந்த கார்னிவலில் எல்லாமே கேம் எப்படிலாம் பீட் பண்ணாதுன்னு. முதல்ல ஃபஸ்ட்டு கேம் கேட்டு எதுவுமே கிளிக் இல்லை, அதனால் அப்படியே ப்ளே பண்ணிடலாம். ஆனால் இதில் நீங்கள் நிறைய முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேண்டி தரும். ஆனால் இந்த கேமுக்கு செம்மையான ட்ரிக் இருக்குது. என்ன, இந்த இடத்துல போயிடணும், இந்த இடத்துல பேஸ்கெட் பால் வரணும். அதுக்கப்புறம் இந்த கேமுக்கு ஓரளவுக்கு ட்ரிக் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி கார்னரில் இருக்குது, இந்த மாதிரி கார்னர் இருக்குது வந்து கொஞ்சம் ஈஸி. இந்த பேஸ்கெட் பால் கேமில் நான் எவ்வளோ ஷாட் அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். கரெக்டான பொசிஷன். ஓகே, 6 shots. ஓ மை காட். ஆனால் இப்போ வந்து ரைஃபிள் பதில் இப்போ வந்துட்டு ரிவால்வருக்கு பதில் ஏர் ரைஃபிள் இருக்குது. அதனால் அது ஓரளவு நல்லது. ஆனால் பாய்சன் பண்ணுறதுக்கு வந்துச்சேன். கரெக்டான நேரத்தில் ஃபயர் எஃபெக்ட் வந்துச்சு. நான் கூட ஃபயர் எஃபெக்ட் வரணும். ஓகே, இப்போ வந்து அங்கர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. Oh my god. ஓகே மக்களே, அப்படியே இந்த வீடியோவில் விச் கிளாஸ் எப்படி லெவல் 3க்கு ஃபாஸ்ட்டாக எப்படி கொண்டு போனேன். லெவல் 1 வந்து உங்களுக்கு இன்னொரு பின்னாடி பார்த்துலேயே சொல்லியிருப்பேன். இது வந்து லெவல் 3க்கு எப்படி கொண்டு போகணுன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு கிட்ட சேவ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாதிரி மேட்ச்சில் அப்படியே சும்மா சுற்றின்னு உள்ஃபை தேடணும். அதுதான் கீ பாயிண்ட். இது இன்னொரு இங்கே பார்க்கலாமா? என்னடா போச்சு கம்பெனி? இந்த பங்கின் தான் பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. ஓ God. ஆமாம்ல, இன்னும் மேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொன்னேன், மறந்தே போயிட்டேன். இதுதான் உடல்ல ஓல்டு ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். மேப்பு டே 8ல் பண்ணதுக்கு என்ன சாங். இங்கே தான் உல்ஃப் இருந்தா பயங்கரமா. ஓ மை காட், இன்னும் ரீலோட் பண்ணாமா? Poison.
இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஓப்பனிங் டே 7th. அதுவும் எனக்கு ஃபிஷ்ஷிங் ராட் கிடச்சிது. இட்ரோ நல்லா இல்லை. அந்த மாதிரி 2 பேர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது இன்ஸ்டன்ட் டேமேஜா? பக்கத்தில் உங்களோட பாய்சன்லாம் வராது. இந்த இன்ஸ்டன்ட் டேமேஜ் தவிர இந்த போர்ஷன் வேறு ஏதாவது தெரியுமா? அட்லீஸ்ட் நான் 7 minutes கேம் பண்ண பாருங்க. இது ஃப்ரீ பேண்டேஜ் மக்கள் இந்த போர்ஷன். நான் இந்த ஊல்ஃபன் ஒரு தடவை கட்டிக்கிட்டேன். ஓகே 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 தெரியாமல் லோட் பண்ணாங்கப்பா. பார்த்தீங்களா, இது கொஞ்சம் எனக்கு ஹீல் பண்ணிடுது. ஆனால் தான் சொன்னேன் இது ஓரளவு ஃப்ரீ பேண்டேஜ்னு. இந்த இடத்துல எதுவும் கூப்பிடு ஃபுட் இருந்தாங்க. இதோ இந்த மாதிரி அப்படியே போகும்போது கூட ஹெல்ப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே போகும்போது ஹீல் பண்ணிக்கலாம். ஆனால் ஓகே, இது வந்து பாய்சன் எஃபெக்ட் வந்துடுது. இது வந்து ஏன் தட்டாக்கா? ஓகே ஓகே ஓகே, ஃப்ரீயான ஒரு கேண்டில் ஆரம்பிச்சது. நானே இன்ஸ்டன்ட் அது சரி விட்டுட்டேன். ஆனால் இதை வச்சு ஸ்ட்ராங் கோல்டு கிளியர் பண்ணது ரொம்ப ஈஸி. அதனால் ஒரு ஃப்ரீயான கேண்டில் தரமே. ரெண்டு கழட்டிட்டா. ஓ மை காட், மேக்ஸிமம் 2 பேண்டேஜ், மினிமம் 1 பேண்டேஜ் சொல்லப்போம். மேக்ஸிமம் 2 பேண்டேஜ். அந்த மேக்ஸிமம் பேண்டேஜ்னு சொல்கிறப்பாங்க. 2 கழட்டிச்சு. அந்த 2 கழட்டிச்சு எனக்கு கச்சிச்சு. 2 பேண்டேஜ் எனக்கு கத்திச்சு. என்னங்க ஸ்ட்ராங் ஹோல்டே கிடையாதா? ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ணாங்க. நல்ல வேலை போட்டுருந்தா அந்த ஒரு கேண்டில் வேஸ்ட் ஆகிடும். இன்னும் தொழில் பண்ண யார் நெக்ஸ்ட் பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கோழின்னா இது அந்த மாதிரி எதாவது வேணும். ஏன்னா இப்போ வந்து 2 இது இருக்குது. ஆனால் கேண்டில் இது அதை மிஸ் பண்ணால் ரொம்ப லாஸ் ஆகிடும். அதனால தான்
ஒரு அட்லீஸ்ட் 1 ஆடு வேணும். இந்த மாதிரி வச்சுக்கிறாரு ஃப்ரெண்டாக. நாங்கள் ஒரு கோழி இருக்குது. Oh my god. ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.